தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இடம்பெற்ற சில சறுக்கல்களாக நாங்கள் காணுகிறது, நீங்க காணுகிற சறுக்கலாக அந்த ஈழப் போராட்டம் தோல்வியையே நீங்க பார்ப்பீங்க. அது சரியா பிழையாங்கிறதுக்கெல்லாம் நான் போகல. ஈழப் போராட்டம் சரியா இல்லையா, ராணுவம் சரியா, அதுக்குள்ள நான் போகல. என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டா, ஒரு சமூகம் தன்னுடைய இருப்புக்காக, ஒரு சமூகம் தன்னுடைய உரிமைக்காக, ஒரு சமூகம் தன்னை பாதுகாப்பதற்காக போராடுகிற போது இன்னொரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அறிந்தோ அறியாமலோ தவறிழைக்கப்பட்டு விட்டது. உதாரணமாக வடக்கிலிருந்து யாழ்ப்பாணத்தில் 1990களில் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது. இந்த வெளியேற்றப்பட்ட நிகழ்வுக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிற போதே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். எங்களுடைய வரலாற்றில் நடந்திருக்க கூடாது என்றார். ஆனால் அண்மையில சகோதரர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் நானா இருந்தா வெட்டி புதைச்சிருப்பேனுங்கிறார். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நாம் அத்தனை பேரும் அடையாளம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு அர்ச்சுனா இருப்பதை போல எங்களுக்குள் 10 அர்ச்சுனா இருப்பான். எதுக்காக சொல்றேன்? நம்ம சண்டை பிடிச்சிக்கிற கூடாது. அவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக நானும் என்னுடைய அன்பு சகோதரியும் சண்டை பிடிச்சிக்கிறோமா? நானும் நீங்களும் அடிச்சுக்கிறோமா? அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. எனக்கு என்ன கவலை? நான் அர்ச்சுனா பேசும்போது போய் பாவி மனுஷா, யாரா சுமந்திரன் ஐயா போன்ற மாபெரும் சட்டத்தரணியை தோக்கடிச்சுட்டா ஒன்னு அந்த இளைஞர்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எனக்கு ரொம்ப கவலைப்படுகிற ஒரு இடம் என்னன்னு கேட்ட, ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு பிறகு தமிழ் சமூகத்தினுடைய எல்லா இனங்களையும் அரவணைக்கக்கூடிய ஐயா சுமந்திரன், அதையும் விட வேளாக என்னுடைய நண்பர் சாணக்கியன், மிக நெருங்கிய நண்பரும் கூட, இந்த இன உறவுக்காக எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது எங்களுடைய தலைவர்கள் 20ஆம் திருத்தத்திற்கு கைதூக்கி கொண்டு கோட்டாவுக்கு பின்னால் கோட்டாவுக்கு கடைக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய தமிழ் உறவுகளுடைய தலைவர்கள் தான் எங்களுக்காக நின்றீர்கள். ஐயா சாணக்கியன் நின்றார், சுமந்திரன் நின்றார், ஐநா வரைக்கும் போய் பேசினார்கள். அப்ப நான் யோசனை, இப்படியான தலைவர்கள் இருந்த பூமியில நான் வெட்டி புதைச்சிருப்பேன், அவர் செஞ்சதுக்கு நடந்தது பிழை என்று அன்றைய காலங்களிலேயே முடிச்சு விட்டாச்சு. அப்ப முடிச்சு விட்ட ஒரு பிரச்சனையை இப்ப நம்ம கிண்டக்கூடாது. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இப்படி நான் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் சகோதரர் அர்ச்சுனா அவர்களை ரசிக்கக்கூடியவர்களும் இருப்பீர்கள், தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதனால் தான் நான் ஈஸியான ஒரு வழி என்ன சொன்னேன்னா, அர்ச்சுனா அவர்களுக்கு இப்ப ரமதான் ஆஃபர் கொடுத்துருக்குறேன். நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன ஆஃபர்னா, ரமதான் முடிகிற வரைக்கும் டைம், நீங்க பார்லிமெண்ட்ல பேசின எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி பகிரங்கமா பேசும். நீங்க எதுனா வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன வழக்கு போட முடியாது உள்ள. அதனால எந்த இனத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுறது, சிங்களவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுவது இது சரியா? அதனால தான் என்ன செஞ்சேன்னா, நீங்க பேசுறதுல உண்மை இருந்தா, நீங்க சொல்றதுல சத்தியம் இருந்தா, நீங்க சொல்றதுல புள்ளி விவரம் இருந்தா, உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் எங்கள் மீது வச்ச இந்த கேள்விக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு இன நல்லுறவுக்காக சொல்கிறேன். அவர் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இஸ்லாமியர்கள் சிறு வயது திருமணத்தை செய்கிறார்கள், இதை நிறுத்தணும் என்று பார்லிமெண்ட்ல மேச ஒட்டைகிறதுக்கு கத்தினாரு. நான் என்ன வீடியோல சொன்னேன்? புள்ளி விவரத்தோட சொன்னேன். 2010ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சனத்தொகை மதிப்பீடு இருக்கிறா இல்லையா, நீங்க இப்ப போயும் கூகுள் பண்ணி பார்க்க முடியும். தாராளமாக இணையதளத்தில் அது கிடைக்குது, எடுத்து பாருங்க. 2012 எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் 3400 சிறுவர் திருமணங்கள் நடைபெற்றிருக்கிற, 3460 சம்திங். இதுல 312 சம்திங் திருமணங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் நடந்திருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. அவருக்கு இது தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா, நீங்களாம் சின்ன பிள்ளைல கல்யாணம் கட்டுறீங்க அப்படிங்கிறாரு. நான் திருப்பி என்ன கேட்டேன், அப்ப நீங்க 30 வயசு பிள்ளையா கல்யாணம் கட்டினீங்க? இது நடக்கும். ஒரு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டு போயிட்டாமா, 17 வயசு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் அல்லது காதல் பண்ணிட்டான், காதல் பண்ணி கர்ப்பமாயிட்டான். இப்ப என்ன பண்ண போறீங்க? 17 வயசு, திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம், எனவே 1 வருஷத்துக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் ஒரு ஹோம்ல கொடுத்துரு, நீ ஸ்கூலுக்கு போயிரு. இதான் தீர்ப்பா? 17 வயசு, வேற வழி இல்லை, நிர்பந்தம். ஆனா என்ன சொல்லுவீங்க? சிறுவர் திருமணம். இது சிறுவர் திருமணமா? நிர்பந்த திருமணம். இது வேற வழி இல்லை. இப்படி தமிழ் சமூகத்துக்குள்ளே நடக்கும், எங்க சமூகத்துக்குள்ளே நடக்கும். இதுல அடுத்த பக்கம் தெரியாம அதுல என்ன சொட்டக்கு போட்டு சொல்லுவாரு, தமிழனா யாழ்ப்பாணம் தமிழனா, அப்ப மட்டக்களப்பில் இருக்கிறார்கள் சிங்களாக்களா? இது சினிமாவுக்கு அழகாக இருக்கும், யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கு சொல்ல. எங்க ஆக்கள்லையும் கொஞ்சம் பேர் போன பார்லிமெண்ட்ல இருந்தாங்க. நாங்களே சொல்லுவோம், பாராளுமன்றத்தில் 21 ஜனாசாக்கள். ஏன் சொல்லுவோம்? இப்படி ஆக்களை நம்ம அனுப்புறதுக்கு முதல்ல யோசி, ஏன்னா இனங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது.